வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. என் தமிழ் தாய்மொழியே, உன்னை நான் வணங்குகிறேன். மாணவர்கள் அனைவருக்கும் தென்காசி ஆகாஷின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் ரெகுலரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் மொத்தமாக டெஸ்ட் கொஷின் கிரியேட் பண்ணி டாஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை பிரான்ச்சஸுக்கும் அனுப்பி வச்சிருவேன். அவங்க ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வகுப்புகள் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு, இல்லைனா உங்களை படிச்சுட்டு வர சொல்லி எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில போர்ஷன் நீங்கள் படிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் வைக்கலாம், சில போர்ஷன் வந்து நாமளே என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ண சொல்லி நீங்கள் தாராளமாக. ஏன்னா நமக்கு 7 வருட பாடத்தை வந்து நாம் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்தில் கவர் பண்ண முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ டெஸ்ட் வைப்பாங்கன்ற அந்த டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ புதுசாக நியூவாக வந்து பாடத்திட்டம் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா, அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி ஒரு நான் கொஷின் வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டைம் டேபிள் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கு அனுப்பிடுவேன். எல்லா பிரான்ச்சஸ்லையும் ஒரே போன்ற தேர்வு அட்டவணை இருக்காது. ஏன்னா ஒரு பிரான்ச்சஸ்ல தமிழ் கிளாஸ் போயிட்டு இருக்கும், ஒரு பிரான்ச்சஸ்ல மேக்ஸ் கிளாஸ் போகும். அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த பிரான்ச்சஸ்ல பாடங்கள் முடிக்க தேர்வு வைப்பாங்க. ஒரு சில தேர்வுகளை உங்களை படிச்சுட்டு வர சொல்லி கூட தேர்வுகள் வைப்பாங்க. ஏன்னா ரெண்டையுமே பேரலா பண்ணாதான் உங்களுக்கு போர்ஷன் வந்து கவர் ஆகும். பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை யாருக்கும் கயிறுன்னு சொல்லுவாங்க. காலத்தே பயிர் செய்யணும்னு அர்த்தம். அதுக்கு எப்போ நம்ம வந்து டயத்துக்கு ஒரு வேலையை பார்க்குறோமோ அதுதான் நம்மளை செல்வத்தை நம்மை விட்டு நீங்காமல் வைக்கக்கூடிய கயிறு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நிச்சயமா உங்களுடைய படிப்பை அப்பப்போ நீங்கள் படிக்கும் போதே தேர்வு எழுதி பார்த்துட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது மிக அருகிலே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாங்க இந்த டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 4000+ கொஸ்டின் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஆரம்பம் தான். இது போக ஆகாஷ் சார் ஸ்பெஷலாக மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஏதாவது ஃபுல் டெஸ்ட்டோ இல்லை ஸ்பெஷல் டெஸ்ட், இந்த திருக்குறள் தேர்வு மாதிரி ஸ்பெஷல் டெஸ்ட்டோ நிறைய டெஸ்ட் வைப்பாரு, அதை நீங்கள் எழுதிக்கோங்க. பட் இந்த தேர்வு அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் பேட்ச் ஜாயின் பண்ணால் சார் எங்களுக்கு எத்தனை கிளாஸ் எடுப்பீங்க, எவ்வளோ டெஸ்ட் வைப்பீங்க, அந்த மினிமம் கேரண்டிக்காக ஸோ இந்த சீரீஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2025 நம்ம டாஃப்ல வந்து ரெகுலர் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாருக்குமான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸ் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். பாருங்கள், பொது அறிவில் ஒரு 35 டெஸ்ட்டு, பொது தமிழில் ஒரு 15 டெஸ்ட்டு, அடுத்து மேத்தமேட்டிக்ஸில் ஒரு 15 டெஸ்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 தேர்வுகள் வந்து உங்களுக்கு வைக்கப்படும். இது போக சார் தமிழ் கணிதத்தில் கம்மியாலாம் இல்லை, தமிழில் 100 மதிப்பெண்கள் தேர்வுங்கிறதால அது உங்களுக்கு 15 தேர்வுகளாக தெரியுது. ஏன்னா 15 தேர்வுகள் வைக்க கூட 15 வாரம் தேவைப்படும் இல்லையா, அப்போ 4 மாதம் தேர்வு வைக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தேர்வுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, புது பாடத்திட்டத்தில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுபடி எத்தனை தேர்வுகள் எவ்வளவு வினாக்கள் அது கொடுத்தாச்சு. அதே போல் நம்ம பொது தமிழில் எவ்வளோ டெஸ்ட்டு, கணிதத்தில் எவ்வளோ, மொத்தம் எவ்வளவு. ஸோ டோட்டலாக இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் உங்களுக்கு கிளியராக பிரேக்கப் போட்டு கொடுத்தாச்சு. எப்படின்னா இப்போ சயின்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா சயின்ஸோட சிலபஸில் இருந்து ஃபிசிக்ஸில் 2, கெமிஸ்ட்ரியில் 1, பயாலஜியில் 2, ரிவிஷன் டெஸ்ட் 1 சயின்ஸ். இப்போ சயின்ஸ் பெரும்பாலும் உங்கள்ட்ட சொல்ல நினைச்சா ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸில் பெரும்பாலும் சயின்ஸ் இன்ஸ்டியூஷனில் நடத்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா சயின்ஸுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிளாஸ் 25 கிளாஸ் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஸோ இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் ஒரு 5 மதிப்பெண்களுக்கு தான் கேட்கறதா இருக்கிறாங்க. இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் மற்ற பாடத்திட்டங்கள் நடத்தி முடிக்க முடியாதுங்கிறதால இந்த விட்ட சயின்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட்லி வந்து டாஃப்ல படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆன்லைனில் கொடுக்கலாம் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஒரு சில ஆசிரியர்கள் ரொம்ப ஃபெமிலியராக இருக்காங்க, அவங்க விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு சொல்லி தராங்கன்னா தாராளமாக நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் டாஃப்ல இந்த வட்டம் சயின்ஸ் கிளாஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைனில் தான் கொடுக்குறோம், ஆஃப்லைனில் இல்லை. பட் இருந்தாலும் தேர்வுகள் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் வைக்கிறதுக்கு இந்த 6 டெஸ்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்து பிரான்ச்சுக்கு அனுப்பிடுவேன். அவங்க உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கிரியேட் பண்ணி அந்தந்த பிரான்ச்சில் அங்கங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கோஆர்டினேட்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் அவங்க வச்சுப்பாங்க. 2 டெஸ்ட்டோ 3 டெஸ்ட்டோ சேர்த்து வச்சுப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கான ஷெடியூல் தான் இந்த ஷெடியூல் பாருங்க. ஸோ இது கிளியராக இதில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பிரேக்கப் அடிப்படையில் கொடுத்துருக்கேன். எல்லா ஜிகே கொஸ்டின் எல்லாமே 50 கொஸ்டின், ரிவிஷன் மட்டும் 100 கொஸ்டின். ஸோ அப்போ சயின்ஸில் ஒரு 100 கொஸ்டின் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, எழுதி பார்த்துருவீங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க பாருங்க, ரிவிஷன் மட்டும் 100 கொஸ்டின். ஸோ அதே மாதிரி ஜாகிரபி எடுத்துட்டிங்கன்னா சிலபஸை வந்து 3ஆக ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு 3ஆக ஸ்பிளிட் பண்ணி அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதே போல் மாடர்ன் இந்தியாவில் 3ஆக ஸ்பிளிட் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அடுத்து கான்ஸ்டியூஷன் எடுத்துட்டிங்கன்னா 4ஆக ஸ்பிளிட் பண்ணி சிலபஸை டெஸ்ட் வச்சுட்டு, அதாவது இந்த போர்ஷன் அந்த ஸ்டாஃப் எடுத்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருவாங்க. சில பாடங்களை பிரான்ச்சில் படிக்க வச்சுட்டு கூட வெறும் பாடமே நடத்தாமல் படிக்க வச்சு கூட டெஸ்ட் வைப்பாங்க. அந்தந்த பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய உங்கள் கோஆர்டினேட்டர் உங்களை கைட் பண்ணிப்பாங்க. பட் நான் ஒரு மினிமம் 4000 கொஸ்டினாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் வச்சிடணும். இந்த டெஸ்ட் சீரிஸ் இதுக்கு முன்னாடி சிப்பிக்குள் முத்துன்னு வெற்றிகரமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வச்ச டெஸ்ட் சீரிஸ். கம்மியாகவும் இருக்கும், போர்ஷனும் கவர் பண்ணிடலாம், டெஸ்ட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நிறைய எழுதி பார்த்துக்கலான்றதுக்காக இந்த மெத்தட். இது போக நான் நிறைய டெஸ்ட் எழுதணும் சார், என் தாகம் தீரவே மாட்டேங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக தான் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கணும்.
ஏன்னா போர்ஷனை படிச்சுக்கிட்டும் டெஸ்ட்டும் எழுதிக்கிட்டு நிச்சயமா ஓடுறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கும். இந்த டெஸ்ட் கூட எதுக்காகனா ஒவ்வொரு போர்ஷனையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுல இருந்து ஒரு மினிமம் கொஸ்டின் நீங்க எழுதி பார்க்கணும், போர்ஷனை கவர் பண்ணிருக்கோமான்னு தெரியணுங்கிறதுக்காக தானே தவிர இது பர்ஃபெக்டா முழு மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான தேர்வா இது அமையாது. ஏன்னா ஒன்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுல தெளிவானதுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணிட்டு ரிவிஷன் ப்ராப்பர் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா மட்டும்தான். அதாவது கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக அந்த பொசிஷன்ல வந்தாதான் நமக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும். முதல்ல பிழை இல்லாமல் கற்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன செய்யணும், ரிவிஷன் நிறைய பண்ணணும். அதுக்கடுத்து அதை வெளிப்படுத்தி நிறைய தேர்வுகள் எழுதி பார்க்கணும். நம்ம இப்போ எல்லாம் ரீடிங் ஸ்டேஜில் தானே இருக்கும், ஃபர்ஸ்ட் டைமாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க. அப்போ வந்து நம்முடைய மதிப்பெண்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா போர்ஷன் இப்போ தானே கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த நேரத்தில் தேர்வுகள் வந்து நீங்கள் மதிப்பெண்களை பற்றி யோசிக்காம எப்படி கொஷின் கேட்குறாங்க, எப்படி போர்ஷன் இருக்குது, எப்படி சிலபஸ் இருக்குது, எப்படி ஸ்டாஃப் நடத்துகிறாங்க, எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், வினாக்கள் எப்படி கேட்கப்படும், இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும். அதனால உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக நாளைக்கே இந்த 4000 கொஸ்டின் அனுப்பிட முடியாது. ஒரு மாத கால அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு ஷெடியூல் போட்டு பிரான்ச்சஸ்க்கு அனுப்பிடுவேன். பிரான்ச்சஸில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷெடியூல் தருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாரம் எடுக்கக்கூடிய ஸ்டாஃபை வச்சோ இல்லை உங்கள் கோஆர்டினேட்டரை வச்சோ உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்து இந்த டெஸ்ட்டை பேரலாக நடத்திட்டே இருப்பாங்க. சரியா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்வு தமிழில் மட்டும்தான் நடத்தப்படும். இப்போ குரூப் 2 மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜிஎஸ் வந்து பைலிங்குவலாக தேவைப்படும். ஸோ மற்றவங்களுக்கு பைலிங்குவலாக தேவைப்படாது. அதனால வந்து குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தமிழ்லேயே கொஸ்டின்ஸ் இருந்துடும். நாளைக்கு குரூப் 2க்குன்னு ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம், இல்லை குரூப் 2க்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பேட்சை கொண்டு போயிருக்கோம்னு சொல்லி அட்மிஷன் போட்டிருக்கோம்னா நிச்சயமாக பைலிங்குவல் கொஸ்டின் தரத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறேன். ஆனால் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது பைலிங்குவலாக கொஸ்டின் எடுத்து தான் பிரான்ச்சஸுக்கு அனுப்ப போகிறேன். இனிஷியல் ஸ்டேஜில் இதுதான் இதுக்கான விஷயம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இதில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் சில இருக்கும். ஏன்னா நிர்வாக ரீதியாக அனுப்புறது வைக்கிறதுல ஏதாவது ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். சார் இது போக என்ன சார் அப்படின்னா வேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் நடத்துகிறோம். இது எதுக்காகனா ஆகாஷ் சார் உங்களுக்கு டெஸ்ட் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. மாதத்துக்கு ஒரு நாளாவது அந்த சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு மாதம் வைக்கணும், ஸ்பெஷல் டெஸ்ட்டானு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக அந்த டெஸ்ட் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பண்ணுங்க. பட் இந்த டெஸ்ட் உங்களுக்கு கோர்ஸோட கொடுக்கணும்னு ஆசை. ஓகே, ஒரு கோர்ஸில் எவ்வளோ கிளாஸஸாக இருக்குன்னா ஒரு தமிழ்னா ஒரு 30 கிளாஸ் இருக்கும். மேக்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ மேக்ஸ் ரீசனிங் சேர்ந்து ஒரு 20 to 25 கிளாஸஸ் இருக்கும். இதே போல் ஒரு பாலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 15 கிளாஸ் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சயின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் கொடுக்க போகிறேன். ஜாகிரஃபி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு ஜாகிரஃபி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 கிளாஸ் முன்ன பின்ன கூட வரலாம். அதே போல் எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் இதோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்கதால அதுக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் சேர்த்து ஒரு 20 கிளாஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அதே போல் யூனிட் 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த யூனிட் 6ல் வந்து தமிழ் மாடர்ன் இந்தியா போர்ஷன் இருக்குது, ஹிஸ்ட்ரி போர்ஷன் இருக்குது. ஹிஸ்ட்ரி போர்ஷனுக்கும் மாடர்ன் இந்தியா போர்ஷனுக்கும் சேர்த்து நான் வந்து ஒரு 18லேருந்து 20 கிளாஸஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ டோட்டலாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கனாலே ஒரு 120 கிளாஸஸ் வந்து ஒரு ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம பிரான்ச்சஸில் எடுக்கலாம். அதில் சயின்ஸ் கிளாஸ் ஆன்லைனில் கொடுத்துடலாம். இருந்தாலும் சில நேரங்களில் சில பேட்சஸ் வந்து 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 20% வந்து ஆன்லைனில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சரியான முறையில் கைடன்ஸ் மட்டும் கொடுக்கறதுக்கு நான் பிரான்ச்சில் வந்து இண்டிகேட் பண்ணிடுறேன். நீங்களும் உங்கள் பிரான்ச் கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணும்போது தான் நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும். அதனால நீங்களும் உங்களுடைய எஃபர்ட் போடணும். ஒரு காலத்தில் கொஸ்டின் பேப்பர் இருந்த மாடல் வேறு, இப்போ இருக்கிற மாடல் வேறு. ஒரு 50-60 கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். அதில் காம்படிஷனே இருக்காது. ஒரு 40 கொஸ்டின் யாருக்கும் தெரியாமல் இருக்கும், இல்லை ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். அதை யார் ஆன்சர் பண்ணுறா அது புரிதல் அடிப்படையில் இருக்கும். அதனால எந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் புரிஞ்சு படிங்க. நேர்வழி சுத்து தான், கொஞ்சம் லேட் ஆகும் தான், பட் அதுதான் நிரந்தரமானது. என்ன சார் இவ்வளோ டஃபாக இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்ம எடுக்கிற முயற்சி அந்த வெற்றிக்கான வழியை தேடித்தரும். முயற்சி எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா, அந்த தேர்வுகள் பிரான்ச்சோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கோஆர்டினேட்டருக்கு சொல்கிற மாதிரி உங்கள் டீச்சர்ஸ்க்கு சொல்கிற மாதிரி இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து பிரான்ச்சில் கோஆபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ ஒரு பேட்ச் அப்படின்னு ஜாயின் பண்ணால் இந்த 4000 கொஸ்டினை ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட்டு வச்சுருங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கொஸ்டினை வந்து நான் என்ன செய்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஷெடியூலாக நான் கொடுத்துட்றேன். இந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக தரக்கூடிய எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு இந்த கோர்ஸில் இல்லாமல் அடிஷ்னலாக விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்பப்போ தேர்வுகள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். இது டேப்போட 2025க்கான ரெகுலர் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கான ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம மாணவர்கள் எல்லாரையும் அடிக்கடி நான் நிறைய பிரான்ச்சஸ்க்கு விசிட் வந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஜூமில் அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்களை எல்லாரையும் மீட் பண்ண நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் ஏதேனும் கருத்துக்கள் சொல்ல விரும்பினாலும் ஷேர் வித் ஆகாஷ் சார் அப்படிங்கிற அந்த லிங்கில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.
அது நிச்சயமாக என்கிட்ட தான் வருது, பிரான்ச்சுக்கெலாம் போகாது. டைரெக்டாக நானே அதை ரீட் பண்ணி உங்களுடைய நிறை குறைகளை சரி பண்ணி தரேன். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நீங்களும் நானும் சேரும்போது நிச்சயமாக வெற்றி நம் பக்கம் தான். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.